जगह में महसूस करोगे। நீங்க வெறும் மனிதர்களை மாத்திரமல்ல, தேவ தூதர்களையும் ஒவ்வொரு இடத்திலயும் நீங்கள் உணர முடியும். आप ये पेड़-पौधे को देख रहे हैं ना, पेड़-पौधे आप सोच रहे हैं ये पेड़-पौधे ही है, ये सारे क्या है, पत्थर है, ऐसे सोच रहे हैं ना? ये सब भी आपके साथ है, ये आपको पता चलेगा। நீங்க இந்த மரம், செடி, கொடி எல்லாம் கல்லு இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இது வெறுமனையா மரம், செடியா உங்களுக்கு தெரியுது. அது அப்படி தெரியாம, இதுவும் உங்கள் கூட இணைந்திருக்கிறது என்ற உணர்விலே நீங்கள் வருவீர்கள். आप इस बॉडी रिलम से आप अपने आप को एक जीवन समझना जब शुरू करोगे, आपके आइडेंटिटी को आप इस बॉडी से निकाल के मैं एक जीवन हूँ, ऐसा जब सोचना शुरू करते हैं, उस समय आपके चारों तरफ की सारे जीवन जितना भरा हुआ है, वो आपको महसूस होना शुरू होगा। நீங்க இந்த மாம்சத்திலிருந்து நீங்கள் ஆவியிலே நீங்கள் நடக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, இது வெறுமனையாக சரீரம் மாத்திரமல்ல, எனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. உங்களை மாத்திரமல்ல, உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாவற்றிற்குள்ளும் ஜீவன் இருக்கிறது என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். फिर आप कभी भी अकेलापन क्या होता है, आप भूल ही जाओगे ज़िंदगी में उस चीज़ को। நீங்க வந்து அப்புறம் தனிமை, அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வெறுமை, இத எல்லாத்தையும் மறந்துருவீங்க. जब मैं बहुत दूर गाड़ी जाके गाड़ी चलाता हूँ, दूर-दूर जगह में जाता हूँ कार लेके, சில நேரங்கள்ல நான் கார் எடுத்துட்டு தனியா போவேன். तो मीटिंग्स के लिए दूर में जाता हूँ। தூரம் தூரமா போகும்பொழுது, मैं मेरे अंदर एक चीज़ याद रहता है बस, ஆ எனக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். गाड़ी जेम्स का बॉडी नहीं चला रहा है, जेम्स का जीवन चला रहा है। இந்த वண்டி ஜேம்ஸ் உடைய சரீரம் அது செயல்படுத்தவில்லை. ஜேம்ஸுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை ஓட்டுகிறது. सो जेम्स का जीवन जब ये वो गाड़ी को चला रहा है, जेम्स का जीवन के साथ सारे स्वर्गदूत मिले हुए हैं, सारे पूरे प्रपंच, पूरे ब्रह्मांड जो है, मेरे लिए काम कर रहा है अभी, बिकॉज़ आई एम என்னுடைய என்னுடைய ஜீவன் இந்த வண்டிய அது ஓட்டும் பொழுது, என்னோடு கூட தேவதூதர்களும் இந்த சிருஷ்டிப்பும் அது இணைந்து செயல்படுகிறது என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கும். सो आप अपने आप को जीवन करके महसूस करना शुरू करो। तभी आपके உங்களுக்குள்ள चारों तरफ की सारे जीवन आपके लिए दोस्त बन जाएँगे। உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன நீங்க உணர ஆரம்பிங்க. அப்பொழுதுதான் உங்கள் கூட இருக்கிற எல்லா சிருஷ்டிப்பையும் உங்களோடு ஒரு நண்பர்களாக நீங்கள் உணர ஆரம்பிக்க முடியும். नहीं है तो पेड़ आपके लिए पेड़ दिखेगा। இல்லன்னா, அந்த மரம் வந்து சும்மா மரமா தான் உங்களுக்கு தெரியும். यीशु ने कहा इस पहाड़ को देख के बात करो, ये सुन लेगा। அ இயேசு சொன்னாரு, "இந்த மலையை பார்த்து பேசு" சொல்லியிருக்கிறார். अब कैसा पहाड़ सुन सकता है क्या? எப்படி மலை கேட்க முடியுமா நம்ம பேச்ச? जब आप अपने आप को जीवन के जगह में महसूस करना शुरू करोगे, फिर आपको पता चलेगा ये सारे प्रपंच हमारे आवाज को सुन सकता है। நீங்க எப்பொழுது ஜீவனிலே பிரவேசிக்கிறீர்களோ, அப்பொழுது இந்த மலைகள், இந்த சிருஷ்டிப்பானதை உடைய வார்த்தையை, சத்தத்தை உங்களால் கேட்க முடியும், உணர முடியும். और आपकी आवाज वो सुनेगा, ये भी आपको तभी ये ज्ञान आपके अंदर बढ़ेगा। உங்களுடைய சத்தத்தையும் அது கேட்கும் என்கிறதான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். तो उसके लिए आप ये एक जगह में आना पड़ेगा, वो क्या है? आई एम अ लाइफ, आई एम अ लाइफ, मैं जीवन हूँ। क्योंकि ये शरीर को जीवन ही चलाता है ना, अगर जीवन नहीं है ये शरीर अभी हाथ हिलाएगा क्या? இதற்காக உங்களுக்குள் இந்த எண்ணத்திலே நீங்கள் வர வேண்டும். நான் இந்த சரீரம் அல்ல, ஜீவன் எனக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் இந்த சரீரத்தை அது செயல்படுத்துகிறது என்கிறதான
அறிவு உங்களுக்குள் வர வேண்டும். जीवन के बिना ये शरीर चलेगा क्या? ஜீவன் இல்லாம இந்த சரீரம் அது செயல்பட முடியாது. अभी ये शरीर को चलाता कौन है? நம்ம சரீரத்த அது ஆப்பரேட் பண்றது, ஆக்டிவேட் பண்றது எது? ये आँख अभी देख रहा है, ये आँख कैसे देख रहा है? जीवन ही तो देख रहा है, असली में जीवन ही देख रहा है शरीर के द्वारा। இந்த கண்ணு எப்படி பாக்குது? உள்ள இருக்கிற ஜீவன் தான் இதை பார்க்க வைக்கிறது. मेरा जीवन इस शरीर के द्वारा, इस आँख के द्वारा इस दुनिया को देख रहा है अभी। என்னுடைய ஜீவனானது இந்த சரீர கண்களினாலே இந்த பூமியை பார்க்கிறது. तो आप अंदर का जीवन को आप जब आप मैं महसूस करोगे ना, मैं जीवन हूं महसूस करना शुरू करोगे ना, उस दिन मैं आपको कह रहा हूं, आपके आपका सोच, आप जो कुछ भी सोचते हैं वो सारा पूरा होना शुरू होगा। அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க நீங்க ஜீவன் என்கிறதான உணர்வை நீங்கள் பெறும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிறதான எண்ணங்கள், யோசனைகள் மிகவும் அது மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். जो कुछ भी वो आप सोचते हैं वो पूरा होना शुरू होगा। நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நிறைவேறும். அது பூரா உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்க எல்லாத்தையும் செயல்படுத்திருவீங்க. सो पास्टर जी, मैं जो कुछ भी सोचता हूँ वो पूरा होना, कैसे पूरा होना, कैसे पूरा होगा? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என்னோட யோசனை, என்னோட எண்ணம் அது எப்படி நிறைவேறும்? அது எப்படி முடியும்? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். For that you need to know that you are a life, not a flesh and blood. அதுக்கு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னன்னா, நான் சரீரம் அல்ல, நான் ஜீவன், எனக்குள் ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் ஜீவன் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் தான் ஜீவன், ஜீவன் தான் நான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். I am, your I am should be in your life, not in this flesh. நான் சரீரம் அல்ல, இந்த மாம்சம் அல்ல, நான் தான் ஜீவன், எனக்குள் ஜீவன் இருக்கிறது, ஜீவனில் தான் நான் வாழ்கிறேன் என்கிற உணர்வு. तो ये जब ज्ञान आपके अंदर जितना ज्यादा बढ़ेगा, आपका आइडेंटिटी moves from this flesh to your life. जो जीवन ये पूरे दुनिया में इस प्रपंच में भरा हुआ है, वो पूरे जीवन के अंदर आप है, सारे जीवन में आप है। ये ज्ञान जब आप में प्रकाशन होगा, फिर मैं आपको कह रहा हूं, आपका हर एक सोच पूरा होना शुरू होगा। நீங்க உங்களுடைய நான் மாம்சம் அல்ல, நான் தான் ஜீவன், ஜீவன் தான் நான் என்கிற உணர்வை நீங்கள் எப்பொழுது பெற ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறதான இந்த இயற்கையில் உள்ள ஜீவனை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் யோசிக்கிறத எண்ணங்கள் எல்லாம் அது பூரணமாக்கப்படும், நிறைவேற்றப்படும். நீங்க இந்த பூமியில நிறைந்திருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் உயிர் என்று ஒன்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜீவன் என்று ஒன்று இருக்கிறதோ, அந்த எல்லா ஜீவனுக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்குள் உருவாகும் போது, எல்லா ஜீவனுக்குள்ளும் நானும் இருக்கிறேன், எல்லா ஜீவன்களும் எனக்குள் இருக்கிறது என்கிற இந்த கான்டாக்டை எப்ப நீங்க உணர்றீங்களோ, அப்ப நீங்க நினைக்கிறது எல்லா ஜீவனுக்கும் கேட்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லா ஜீவனுக்கும் போய் சேரும். அது உங்களுக்காக எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை செய்யும். जब आप ये ज्ञान में आ जाते हैं, सारा जीवन के अंदर जितने भी जीवन है पूरे दुनिया में, सारा जीवन के अंदर मैं हूं और मुझ में सारा जीवन जो है मुझ में है, मैं सब में हूं और वो भी मुझ में है, मेरे जीवन में है। हम सब एक है करके जब आप जानेंगे इस सच्चाई को, जब आप जो कुछ भी सोचते हैं ये अपने आप से सारे जीवन में पहुंच जाएगा। आपका सोच को
पूरा करने के लिए सारा जीवन मिलके काम करेगा। कितने लोगों को बातें समझ, உம் எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சு? ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் ரொம்ப டீப்பான மேட்ரு தான். समझ आ रहे? மத்தவங்களாம் இங்க தூங்கிட்டீங்களா? Hallelujah. इन बातों को वही लोग समझ सकते हैं जो अपने आप को जीवन महसूस करते हैं। இந்த காரியத்தை யாரால் உணர முடியும், புரிய முடியும்னா, யாரு அவங்கள ஜீவன்னு உணர்றாங்களோ அவங்களாலதான் புரிய முடியும். जो लोग अपने आप को सिर्फ ये शरीर, मांस, लघु, इसी सोच पे डूबे हुए हैं, इसी पे ही फंसे हुए हैं, उनको मैं जो बातें बोलता हूँ वो सब समझने की परे है। वो लोग तो யா யாரெல்லாம் மாம்சம், நான் ரத்தம், வெறும் சதை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாலலாம் இத உணர முடியாது, புரிய முடியாது. try to understand. Make your identity, I am a life, I am not a body. मैं, मेरा जीवन इस आंख के द्वारा, इस फ्लश के द्वारा, इस शरीर के द्वारा इस दुनिया के अंदर देख रहा है और मैं எனக்கு जीवन हूं। நான் சதையல்ல, எனக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் இந்த சரீரத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தை பார்க்கிறது. எல்லா சிருஷ்டிக்குள்ளும் என்னுடைய ஜீவன் அதற்குள்ளும் இருக்கிறது என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். तब आप सोचेंगे ना, चारों तरफ की जीवन को भी पहुंचेगा। எல் என்னுடைய ஜீவன், என்னுடைய யோசனை எப்படி போய் சேரும்னு நீங்க யோசிக்கும் பொழுது, जो कुछ भी आप सोचते हैं चारों तरफ के जीवन के पास पहुंचेगा। நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாம் போய் அதுக்கு சேர்ந்து விடும். அது அதை நிறைவேற்றும் அது. So know that you are alive. நீங்க ஜீவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.